வெந்நீரின் வெற்றி. ஒரு சிறிய கிராமத்தில் இருவரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அவர்கள் கோபத்தில் ஒருவரையொருவர் தள்ளி தள்ளி கைகலப்பை தொடங்கினார்கள். அங்கே கூடியிருந்தவர்கள் பயந்து நின்றனர். யாரும் அவர்களை தடுத்தது இல்லை. அப்போது அருகில் இருந்த ஒரு முதியவர் மெதுவாக வந்து ஒரு பித்தளை குடத்தில் இருந்த வெந்நீரில் தனது கையை நனைத்து முகத்தில் பூசினார். அதனை பார்த்த இருவரும் குழம்பினர். அவரிடம் ஏதாவது சொல்ல போவதைப் போல அமைதியாக நின்றனர். முதியவர் மெதுவாக சொன்னார், தண்ணீர் வெந்நீராயிருந்தாலும் நெருப்பை அணைக்கும். அந்த வார்த்தைகள் அவர்கள் இருவரின் மனதையும் திரும்பச் செய்தது. இருவரும் ஒருவரிடம் ஒருவர் மன்னிப்பு கேட்டனர். கிராமத்தில் மீண்டும் அமைதி நிலவியது. அந்த நாள் முதல் அந்த கிராமத்தில் சண்டை எழும்பும் இடத்தில் ஒரு பித்தளை குடம் வெந்நீருடன் வைக்கப்பட்டது, அமைதிக்கான நினைவாக. மோரல்: நல்ல சொற்கள் வெந்நீராய் இருந்தாலும் கோபம் என்னும் நெருப்பை அணைக்கலாம். முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.